தாளிச்சிடலாம். ஒரு வானல் போட்டோம். ஒரு கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது ஜீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை போட்டுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க தாளிக்கிறதுக்கு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை ஆட் பண்ணிங்க. இப்போ நம்ம இதை கூட்டில் கொட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பப்பாளிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம வாசனையாக இருக்குது. இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெய் போட்டு சாதத்தில் சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.